திருப்புகழ் 742. வெகு மாய விதத்து உருவாகிய திறமே பழகப்படு சாதக விதம் ஏழ் கடலில் பெரிதாம். அதில் சுழலாகி வினையான கருக்குழியாம் எனும் அடையாளம் உளத்தினின் மேவினும் விதி யாரும் விலக்க ஒணாது எனும் முதியோர் சொல் தகவாம். அது எனை பிடியா மிடை கயிறாலும் இறுக்கி மகாகட சல தாரை வெளிக்கு இடையே செல உருவாகி சதிகாரர் விடக்கு அதிலே திரள் புழுவாக நெளித்து எரியே பெருமெழுகாக உருக்கும் உபாதிகள் தவிர்வேனோ. உக கால நெருப்பு அதிலே புகை எழ வேகு முறைப்படு பாவனை உறவே. குகையில் புடமாய் விட வெளியாகி உலவா நரகுக்கு இரையாம். அவர் பலவோர்கள் தலை கடை போய் எதிர் உளமாகி மிக குழைவாகவும் உறவாடி தொகலாவது எனக்கு இனிதான் அற வளமாக அருள் பத மாமலர் துணையே. பணிய தருவாய் பரிமயில் வேலா. துதி மாதவர் சித்தர் மகேஸ்வரர் அரிமால் பிரமர்க்கு அருள் கூர் தரு துறையூர் நகரில் குடியாய் வரு பெருமாளே. உககால நெருப்பு அதிலே புகையழ வேகு முறைப்படு பாவனை உறவே. குகையில் புடமாய்விட வெளியாகி உலவா நரகுக்கு இரையாம். அவர் பலவோர்கள் தலை கடை போய் எதிர் உளமாழ்கி மிக குழைவாகவும் உறவாடி தொகலாவது எனக்கு இனிதான் அற வளமாக அருள்பதமா மலர் துணையே. பணியத் தருவாய் பரிமயில் வேலா. ஊழி முடிவு காலத்தில் தீயிலே புகை தோன்றி வேகுவது போல் சினத்தின் பாவனை குறிகளை வந்தவரிடம் காட்டி உலோகங்களை உருக்கும் மாத்திரத்தில் புடமிட்டது போல் உள்ளம் கொதிப்பை அடைந்து வெளிவருவதால் அழிவற்ற நரகத்துக்கு இரையாகும் பலவேர்களின் வீட்டு வாசலில் போய் அவர்கள் எதிரே நின்று மனம் வேதனைப்பட்டு மிகவும் குழைந்த உளத்தினனாய் அவர்களுடன் உறவு பூண்டு சேர்கின்ற செயலானது இனியேனும் எனக்கு ஒழிவதாக. நான் செப்பமடைய நின் திருவருள் பெருகும் சிறந்த அடிமலர்களை எனக்கு துணையாகுமாறு அளிப்பாயாக. குதிரையான மயிலையும் வேலையும் உடையவனே, துதிக்கும் பெரும் துறவியர் சித்தர் மகேஸ்வரன் இந்திரன் திருமால் நான்முகன் ஆகிய இவர்களுக்கெல்லாம் திருவருள் செய்யும் துறையூர் நகரில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. அளவில்லாத மாய வகைகளால் உடல் எடுக்கும் வகையிலே பழகப்படும் பிறவிகள் 7 கடல்களை விட பெரிதாகும். அத்தகைய பிறவிகளில் சுழன்று வினைக்கு ஈடான கருக்குழி சேரும் என்ற அறிகுறியானது உள்ளத்தில் பதிந்து இருந்தாலும் விதியை எவராலும் விலக்க இயலாது என்ற சான்றோர் சொல் பொருத்தமானதே ஆகும். ஏனென்றால் அந்த விதி என்னை பற்றி கயிற்றால் இறுக்கமாக கட்டி பெரிய உடலில் உள்ள சாக்கடை வழியாக வெளியிடத்தில் உருக்கொண்டு செல்கின்றது. அதனால் ஏற்படும் மோசக்காரரான சதிகாரரான ஐம்புலன்களின் குறும்புகளையும் மாமிசத்தில் திரண்டு புழு போல் நெளிந்து தீயில் பட்ட மெழுகை போல் உடலை உருக்குகின்ற வேதனைகளையும் நான் விலக்க மாட்டேனோ. அங்ஙனம் நான் விலக்குவதற்கான நின் அருளை
தர வேண்டும் என்று வேண்டியவாறு. குகையில் புடமாய் விட என்ற சொல் தொடர் புடமிடும்போது ஒரு குப்பியில் குகை என்று இங்கு கூறப்படுகிறது. ஒரு குப்பியில் பொருளை வைத்து சுற்றிலும் தீமூட்டி எரிப்பர். இதனை புடமிடல் என்பர்.